வணக்கம். இயற்கையின் உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா கட்டுக்கொடி. இது என்ன பயன் பார்த்திங்கனாக்கா, உடல் சூட்டை குறைக்கும். ரொம்ப ஹீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை எப்படி குறைக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கட்டுக்கொடி மூலம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். பாருங்கள், இது பெருகட்டுக்கொடி சிறு கட்டுக்கொடின்னு ரெண்டுமே கலந்துருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இலைகள் சிறுசு பெருசு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். இது நம்மள்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கட்டுக்கொடியை தனியாக கிள்ளி எடுத்துப்போம். அரை டம்ளர் தண்ணி பாருங்கள், அரை டம்ளர் போதும். ஒரு கைப்பிடி அளவு இருக்குது கட்டுக்கொடி. அரை டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கையிலே பிசையணும். எங்கள் வீட்டை மிக்ஸி இல்லை, அதனால் நான் கையே பிசைகிறேன். உங்கள் வீட்டை மிக்ஸி இருந்தாலும் நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம், தப்பில்லை. இது மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிசைஞ்சிங்கனாலே போதும். ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது கட்டுக்கொடி. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே அந்த கொலகொலப்பு தன்மை வந்துடுச்சு. நம்ம எதுவுமே சேர்க்கல இதில். கட்டுக்கொடி, அரை டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இது பச்சை வாசம் வரும். அந்த வாசம் பிடிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இப்போவே தண்ணியிலே சேர்த்துக்குங்க. இது ஏன்னா குயிக்காக கட்டி ஆகிடுது. அதனால் நீங்கள் தண்ணியிலே சேர்த்து அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டுக்கொடி கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். அப்படியே வச்சுருந்தாலும் கட்டி போயிடும். நல்லா அல்வா மாதிரி மாறிடுங்க. 10 செகண்டில் மாறிடுச்சுங்க எனக்கு அல்வா மாதிரி. ஏன்னா தண்ணீர் கம்மி, கட்டுக்கொடி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போவே திக்னாக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஒரு டம்ளருக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு டியூஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்கலான்னு சேர்த்தோம். அந்த 10 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அது அல்வா மாதிரி மாறிடுச்சு. நாட்டு சர்க்கரையே உள்ளே போகலை பாருங்கள். ஒரு 2 சொட்டு பாருங்கள், அந்த 2 சொட்டும் எப்படி கட்டி போயிருக்கு. தரையில் ஒரு சொட்டு விழுந்திருக்கு, அதையும் பாருங்கள். ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சிங்க இந்த அல்வா, கட்டுக்கொடி அல்வா. வேணுன்றவங்க நீங்கள் இது மாதிரி கொடியை மட்டும் பறித்து பயன்படுத்திக்கிங்க. உடல் சூடு அதிகமாக உள்ளவங்களுக்கு. இந்த டம்ளர்லேருந்து சுத்தமாக விழவே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு திக்னஸாக உள்ள இருக்குது. நல்லா அந்த டம்ளரை தட்டி தட்டி எடுத்த பிறகு இப்போ விழுந்துடுச்சு பாருங்கள். எப்படி திக்னஸாக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக அப்படியே சாப்பிட்லாம். பச்சை வாசம் பிடிக்காதவங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை கூட தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, உடல் குளிர்ச்சி அதிகரிக்கும். இந்த கட்டுக்கொடியினுடைய குளிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கருப்பு எறும்பு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான இடத்துல தான் இருக்கும். இந்த கட்டுக்கொடியுடைய வாசத்துக்கு அப்படியே வந்துடுச்சுங்க, வீடு ஃபுல்லாக வந்துடுச்சுங்க இந்த கருப்பு எறும்புங்க.